ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 7 மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சையாக அரைச்சிக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெய் காய்ஞ்சதும் உளுந்தம்பருப்பு, கடுகு, அது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரணும். இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த சட்னியிலேருந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் இது நல்லா துவையிற அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு இந்த மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.